ஹலோ நினைத்ததை நிற்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல அது என்ன பண்ணலாமாங்க. பிரீத்தி வந்து காவியா கிட்ட வந்து சமீர் பின்சைட்டி வாங்குறத சொல்றாங்க. அப்போ பிரீத்தியும் காவியம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வித்யா கிட்ட வந்து சமீரை பத்தி பேசி கிண்டல் பண்றாங்க. சமீர் உங்களுக்காக வந்து பிங்க் நைட்டி வாங்க, அதுவும் காட்டன் லேஸ் வச்ச நைட்டி வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் காவியம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வித்யா வந்து கிண்டல் பண்ணும்போது நம்ம வித்யா பத்தி வந்து சமீருக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசினாங்க. இந்த ஒரு தடவை வந்து நீங்க சமீரை வந்து கிண்டல் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து காவியா கிட்டையும் சொல்றாங்க. அப்போ காவியம் பேசியும் சொல்றாங்க, ஆனா இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து சண்டை போடுற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வேடிக்கையா பேசுறாங்க. சமயத்துல நம்ம காவியாவும் பிரீத்தியும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நீயும் சமீரம் அனிமன் போகும்போது ஜேபியர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீயும் சமீரம் அனிமன் போகும்போது மறக்காம வந்து புக் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாராமே. என்ன அங்க போய் நீங்க படிக்கதான் போறீங்க அனிமன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையா வந்து காவியம் கேட்கும்போது நம்ம நிச்சயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வேடிக்கையா வந்து நம்ம நிச்சயம் வந்து காவியா சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம காவியா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நிச்சயா கிட்ட. நிச்சயா வந்து ஒரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, நேற்று நானும் சுவாத்தியும் வந்து சமீர் வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க சமீரும் முகேஷும் மறக்கும் வந்து நீயும் சமீரும் அனிமன் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அதாவது நீயும் சமீர் வந்து அனிமன் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு சமீரும் முகேஷும் மறக்கும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து நானும் சுவாத்தியும் வந்து நம்ம காவியா வந்து நித்யா கிட்ட சொல்லும் போது நம்ம நித்யா வந்து ஆமா நீ எதுக்கு அந்த சமீர் காவியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை என்ன பண்ணி வந்துட்டியா, நான் வந்து மாப்பிள்ளை வீட்டு செய்யுப்பா, நானும் சுவாத்தி மாப்பிள்ளை வீட்டு செய்வாங்க. இது நம்ம நித்யா வந்து காவியா அது மாதிரி சொல்லும்போது நம்ம நித்யா என்ன கேட்டாங்கன்னா, சரி காவியா அதெல்லாம் வீடு, ஆமா சமீர் என்ன சொன்னா எங்க அனுப்பி போக்குறோம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே மருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காவியா வந்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ சமீர் போய் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம காவியா வந்து சொல்லும்போது நித்யா என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல நான் சமீருக்கு போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து நெட்வொர்க் போறாங்க. நெட்வொர்க் போறாங்க. அப்போ நம்ம சமீர்கிட்ட போய் நம்ம நித்யா வச்சுக்கிறாங்க. அது மறைக்காம எந்த ஒரு விஷயம் சொல்லணும், உண்மை மட்டும்தான் சொல்லணும். ஆமா நம்ம அனிமனுக்கு எங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து சமீர் கேட்கும்போது சமீர் சொல்றாரு, சரி நம்ம அனிமன் எங்க போக போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, நீ எனக்கு ஃபீஸ் கொடுத்தனா கொடுத்தனா நான் வந்து உனக்கு சொல்றேன் அந்த விஷயம், நம்ம எங்க அனிமன் போக போறோங்கிற விஷயம் வந்து நான் அப்போ வந்து சொல்றேன். நம்ம தமிழ் வந்து நித்யாவுக்கு வந்து நிபந்தனை போகுது. நித்யா பற்றி ரொம்ப வந்து இதான ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அது நினைச்சு ரொம்ப வந்து கவலை அடைகிறாங்க. என்னடா இது தமிழ் வந்து நீ ஒரு நிபந்தனை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. நித்யாவுடைய பாட்டி வீட்டோட அம்மா கிட்டையும் அர்ஜுன் வந்து கல்யாண ஏற்பாடுகள் வந்து எப்படி நடக்கும் சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம நித்யாவும் வீட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. நித்யா வந்து வீட்டு வந்து சொல்றாங்க, வீட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தமிழை வந்து பார்க்கறதுக்காக வீட்டில் எல்லாரும் வந்தாங்க, தமிழை பார்க்கறதுக்காக நான் போகிறேன், ரொம்ப பயமா இருக்கு சொல்லிட்டு நித்யா வந்து வீட்டுக்கு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு சொல்றாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நீங்க தைரியம் வந்து தமிழ் பார்க்கறதுக்காக போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா பிங்கி இருக்கா, நம்ம அர்ஜுனனா இருக்காரு, உங்களை மீறி நான் எப்படி போகிறது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நித்யா வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. நித்யா நீ அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சிருக்கேன், எல்லாத்தையும் பத்திரமா நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நித்யா வந்து சமீரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகும்போது அந்த சமயத்தில் வீட்டோட அம்மா வந்து கேள்வி கேட்காங்க, நித்யா எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நித்யா ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. நித்யா மட்டும் சொல்றாங்க, வீட்டு வந்து ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம நித்யா வந்து சொன்னாங்க, சமீரை பார்க்கறதுக்காக தான் வந்து நித்யா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கி வந்து வீட்டோட அம்மா கிட்ட சொல்லும்போது நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, இல்லை சித்தி நான் வந்து சமீரெல்லாம் பார்க்க போல, கதவு வந்து திறந்துருக்கு, வீட்டோட கதவு திறந்துருக்கு, அங்கே வந்து மூட்டை தான் போன அப்படின்னு சொல்றாங்க. வீட்டோட அம்மா வந்து நித்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நித்யா உனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீங்க வந்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி பேசிட்டு கூடாது, அதுதான் ஒரு ரூல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம வீட்டில் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, புதுசாக ஒரு ரூல்லாம் போடுறீங்க, மேரேஜ் நடக்க போகுது, என்னோட மேரேஜுக்கு வந்து நான் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை வந்து நான் பார்த்து மீட் பண்ணி பேசுவேன், அவர் கூட வந்து ஜாலியாக வந்து வெளியெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம
நித்யாவுடைய பாட்டி வந்து கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து கடைபிடிச்சாங்க, ரூல் எல்லாம் கடைபிடிச்சாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பா வந்து பிங்கி கிட்ட வந்து கண்டிப்பா பேசுறாங்க. ரொம்ப கண்டிப்பா வந்து நடந்துக்கிறாங்க நித்யாவோட பாட்டி. சமயத்துல நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க தன்னுடைய அம்மா கிட்ட வந்து, ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நித்யா வந்து மார்க்கெட் போறாமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக மார்க்கெட் போறா அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தி, அதாவது பிரீத்தியோட அம்மா வந்து நித்யா கிட்ட கேட்கும்போது நம்ம நித்யா வந்து சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தி, எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் வந்து கிளிப்பு வாங்கலாம், அதுக்காக மார்க்கெட் போறாங்க சொல்றாங்க. சித்தி வந்து அதாவது சொன்னாங்க, சரி தாராளமா சொல்லுவாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நித்யா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட சித்தி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சமீர் பார்க்கறதுக்காக போறாங்க நம்ம நித்யா. பிரீத்தியோட அப்பா நித்யாவுக்காக வந்து டிராவல் பேக் வந்து வாங்கி வராரு. அதை பார்த்துட்டு பிரீத்தியோட அம்மா பிரீத்தி அர்ஜுன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட வந்து கேட்காங்க, நித்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு வந்து நித்யாவோட அப்பா வந்து வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தியோட அப்பா வந்து என்ன சொல்றாரு, நித்யாவோட அப்பா வர மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு பிரீத்தியோட அம்மாவும் பிரீத்தியும் அர்ஜுனும் வந்து ரொம்ப கவலையா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற விதமா வந்து நித்யாவோட பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக எல்லாரும் வந்து ரொம்ப சோகமா ரொம்ப கவலையா இருக்கீங்க, இந்த விஷயத்துல வந்து நீங்க கவலைப்படக்கூடாது, நித்யா ஆசைப்பட்ட மாதிரி நித்யாவோட கல்யாணத்துக்கு வந்து நித்யாவோட அப்பா கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வழியில வந்து நித்யாவோட பாட்டி வந்து பேசுறாங்க. சமீர் திருமணத்துக்கு பிறகு நித்யாவும் தானும் வாழ போறதுக்காக ஒரு வீட்டை வந்து வாங்கியிருக்காரு. அந்த வீட்டை வந்து முகேஷும் பாரத்துக்கு காட்டாரு. முகேஷும் பாரத்தும் வந்து அந்த வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சமீர் வந்து முகேஷ் கிட்ட பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க வீட்டை பார்த்துட்டு நான் போயிட்டு நித்யாவை பார்த்துட்டு கிளம்புறாரு. அப்போ பரத் வந்து முகேஷ் கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ சமீர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், சமீரோட அம்மா வந்து வீட்டுல வந்து வராங்க, சமீரை பார்க்கறதுக்காக சமீர் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு பரத் கிட்ட, பரத் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, சமீரோட அம்மா தானே, நான் சமீரோட அம்மா கிட்ட நான் அப்படின்னு சமாளிச்சுக்கிறேன், நீ வந்து அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் வந்து பார்த்து சொல்றாரு. நித்யாவும் சமீரும் ஒன்னா கார்ல போறது பார்த்து சமீரோட அப்பா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதே சமயத்துல சமீரோட அம்மா வந்து சமீரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. சமீர் வாங்கி இருக்கக்கூடிய வீட்டை வந்து முகேஷ் பார்த்து வந்து சமீரோட அம்மா காட்டாங்க. அப்போ அந்த சமயத்துல சமீரோட அம்மா வந்து சமீரை நினைச்சு அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சில பசங்களுக்கும் வந்து சண்டை ஏற்படுது. அப்போ அர்ஜுனை வந்து நம்ம தூக்கி வந்து காப்பாற்றாங்க. சமீர் நித்யாவை வந்து லவ்ஸ்மார்க் கூட்டிட்டு போயிட்டு நித்யா கிட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து சமீரை பேசிட்டு சமீர் நித்யாவை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல டீ விற்கிறவனும் பூ விற்கிறவனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூவையும் டீயும் வாங்கி வச்சுட்டு நித்யா வந்து நம்ம சமீர் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல போலீஸ்காரனை பார்த்துட்டு சமீர் நித்யா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. நித்யாவும் சமீரும் சந்திச்சு பேசிக்கிற விஷயம் வந்து நித்யாவோட குடும்பத்தாரும் தெரிய வருமா, நித்யாவும் சமீரும் வந்து போலீஸ் காலேஜ் வந்து பார்த்தாங்களா இல்லையா, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி மேட்டால் நினைக்கிறதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழிகள் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். மறக்காம நம்ம கேட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட் உங்களை எல்லாரும் யூஸ் பண்ற வரைக்கும் விழுந்து விடைபெறுவது